ஸ்ருத்திகா, இப்போ நான் வந்து உன்னை வந்து நோட் எடுத்துகிட்டு வர சொன்னேன் இல்லையா? வா, வந்து சைன் வாங்கு. நீ வந்து உண்மையாலே உன்னோட நோட் தான் எடுத்துட்டு எழுதுனியா அப்படின்னு பார்க்குறதுக்கு உன்னோட நோட் தான் எடுத்துகிட்டு வரணும். நான் பேரும் செக் பண்ணுவேன். உனக்கே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு. அதனால நீ வந்து உன்னோட நோட் எடுத்துட்டு வா. போச்சு போச்சு. சரி, நோட் எடுத்துட்டு போவோம். ஏய், கொஞ்சம் உன்னோட நோட் தரியாடி ப்ளீஸ் டி, தாடி. ஷோ, ஏய் நீயாச்சும் என்னோட நோட் தாடி ப்ளீஸ். ஏய் அதுக்கப்புறம் மாட்டி போயிடி. ப்ளீஸ் டி, நீயாச்சும் தாடி. இப்போடி கொடுக்க மாட்டேன்டி. யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாஷ்ரூம் போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆகிடலாம். ஸ்ருத்திகா, நான் கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுமா, சீக்கிரம் வா. மேடம் என்னமோ பிளான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவள் யாரோட நோட் எடுத்திருக்கா. மேம், அர்ஜென்ட் மேம், சொல்லி கோ டு வாஷ்ரூம் மேம். ஃபஸ்ட்டு நீ சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாஷ்ரூம் போ, சரியா? உன்னோட நோட் எங்க? நோட் எடுத்துட்டு வரலையா? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. ஐயோ, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோன்னு பார்த்தா வாஷ்ரூம் போகிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களே. ஐயோ, சரி, நம்மளோட ஃப்ரெண்ட் நோட்டாச்சும் எடுத்துப்போம். ஏன்பா, மேம் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான்ப்பா நோட்டோட சைன் வாங்க சொன்னாங்க. நோட் கொஞ்சம் தரியா? சரிடி. தேங்க்யூடி, நீ தாண்டி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. தேங்க்யூடி. ஐடியா. ஏய், உன்னோட பெயர் அழிச்சிட்டு நான் வந்து என்னோட பேர் எழுதிக்கிறேன். சரிடி. தேங்க்யூடி. சரி, இப்போ நான் வந்து பேர் எழுதிட்டு போகிறேன், சரியா? நீ கரெக்டாக தானே எழுதியிருக்க? ஆமாடி. உன்னை நான் நம்புகிறேன். ஸ்ருத்திகா. இதுங்க வரேன், இதுங்க மேம் வரேன். ஐயோ, இப்படி அடிச்சுட்டா மேமுக்கு தெரிஞ்சிருமே. ஏய், பெடிக்கோன் இருந்தா? சீக்கிரத்தா சீக்கிரத்தா. ஏய் சாரி, பெலிகானோட மார்க்கர் இங்கே தான் இருக்கு. ஓகே ஸ்ருத்திகா, வாமா, எவ்வளோ நேரம் தான் பண்ணுவேன் நீ? மேம், நல்ல வேலை டவுட் வராது. எங்கே எழுதியிருக்கா? பேஜெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டியா? எல்லாமே கரெக்டாக இருக்குதே. நேம் பார்ப்போம்மா. ஆமாம் ஸ்ருத்திகா, நீ என்னமோ பெண்ணில் என்னமோ எழுதிட்டு இருந்தியே, ஏதோ பெடிக்கோன் வச்சு அழிச்சிட்டு இருந்தா, அது என்னதுமா? மேம், சில மிஸ்டேக் இருந்துச்சு மேம். அது எதுக்கு நேம் எழுதி போட்டிருக்கா? ஓ, இது இந்த ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது. சரி, நேம் எழுத சொல்லியிருந்தோமே ஹேண்ட் ரைட்டிங்க்கு. எதுக்கு? தாபிகாவோட நேம் மாதிரி இருக்கே. ஏய், நீ எதுக்கு உன்னோட ஃப்ரெண்டோட நேம் எழுதுன? மேம், அது வந்து தெரிஞ்சிருச்சுமா. உனக்குன்னு தனியாக டெஸ்ட் வைக்க போகிறேன். ஒழுங்காக உன்னோட நோட் எடுத்துகிட்டு வந்துடு. மேம் சாரி மேம், ப்ளீஸ் மேம். நோ மேம். சரி, நீங்கள் ஒன்றும் எழுதெல்லாம் வேணாம், சரியா? நீ வந்து உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அது என்னன்னா, எக்ஸ்கியூஸ் மேம், டீ குடிச்சுக்கோங்க மேம். தேங்க்யூ. என்ன யோசிக்கிற? சரி, நான் டீ குடிக்கிறதுக்குள்ள நீ சீக்கிரமாக அதெல்லாம் காப்பி பண்ணணும் நீ. ஐயோ, நம்ம ஒழுங்காகவே எழுதியிருக்கலாம். சோ, எழுதி முடிச்சிட்டியா? ரொம்ப நேரம் ஆச்சு. 12 ஆனது 1:30 ஆயிடுச்சு. லஞ்சே முடிஞ்சு போயிடுச்சு. சாப்பிட்டுட்டு வந்துட்ட நீ. சீக்கிரம் உன்னோட நோட் இப்போ எடுத்துட்டு வா. எழுதினாலும் நீ கொண்டு வா. மேம், ஐயோ, இருக்கும். மேம், ஏர் மேம். மேம், கரெக்டு.
ஒரு சிலது தாம்மா தப்பாக இருக்குது. ஆனால் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்னன்னா ஒன்றுமே இல்லை, பேரண்ட்ஸை நாளைக்கு நீ கூட்டிகிட்டு வரணும், பார்த்துக்கோ. ஓகே மேம். என்ன பண்ண போகிறேனோ மேக்ஸ் எக்ஸாமில் பேரண்ட்ஸை வேறு நாளைக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்கடி. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஓ என் மேக்ஸ் எக்ஸாம். ஏய் என்னடி பண்ணி தொலைச்ச? அம்மா அது வந்து அம்மா மேம் மேக்ஸ் மேம் இஸ் காலிங் யூ மேம். யூ ஆர் இன் 6th standard only மேம். மேக்ஸ் மேம் இஸ் காலிங் யூ. ஏய் இன்னும் நீ என்ன பண்ணுன்னு சொல்லவே இல்லடி. ப்ளீஸ் டி தயவுசெய்து சொல்லுடி. சரி வா, நம்ம நீ மேம் கூப்பிட்டாங்கல்ல, எந்த கிளாஸ்க்கு போகணுமாம்மா? 4th standard போகணுமா? வா, எங்கே இருக்குது காட்டுவியா? வா அம்மா, நான் வழி காட்டுறேன், வா அம்மா. ஐயோ பயமாக இருக்குது, அந்த மேம் நம்மளே போட்டு கொடுத்துருமோ. அம்மா இந்தா இங்கே இருக்குதுல்லம்மா, அந்த கிளாஸ் தான்ம்மா, ஆமாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் ஐ எம் ஸ்ருத்திகா மேம். எஸ் மேம், கெட்டின் மேம். எஸ் மேம். மேம் என்னோட பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், ப்ளீஸ் மேம். அவள் சொல்லவே மாட்டேங்கிறோம் மேம். அது வந்து நீ எழுதிட்டுருக்கா மேம். எனக்கு வேறு பயமாக இருக்குது. அவங்க அப்பாவே நான் என்னை திட்டுன்னு திட்டுவாங்க. ப்ளீஸ் மேம் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், ஏதாச்சும் தப்பு பண்ணாலா? எனக்கு வேறு மேக்ஸ் எக்ஸாமு. படித்தாலா இல்லையானே தெரியல. எங்கேயோ பெட்ரூமில் உட்காந்து படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா படிச்சுட்டு தான் இருக்கிறா. அதுக்கப்புறம் போனோடனே என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஃபோன் வேறு கையில் வச்சுருக்கா. எதுக்குன்னு கேட்டால் டவுட்டு இருக்குல்லம்மா, அதனால மேம் கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் யாரோ அதுக்கு கால் பண்ணாலே, உங்களுக்கு கால் பண்ணாளா அவள்? எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை மேம். அவள் என்ன நடந்துச்சு ப்ளீஸ் மேம் சொல்லுங்கள் மேம். மேம் அதாவது நேற்று என்ன நடந்துச்சுன்னா, இவ உங்ககிட்ட சொன்னாலா? சொல்லன்னு தான் எனக்கு தெரியுமே. அதாவது மேம் நேற்று நான் வந்து மேக்ஸ் வந்து தெரிஞ்சவங்கெல்லாம் அந்த பக்கம் உட்காருங்க, தெரியாதவங்களாம் அந்த பக்கம் உட்காருங்க. மேக்ஸ் வந்து கணக்கு போட தெரியாதவங்களாம் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு செப்பரேட் பண்ணிட்டேன். நடுவில் இருக்கிறவங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இவன் என்ன பண்ண மேடமு, சரிங்களா, இவன் வந்து இவன் வந்து நான் வந்து எழுதிட்டு போயிட்டேன் மேம். இவன் வந்து எழுதிட்டா. சரி, அதுக்கப்புறம் நான் வந்து யாரெல்லாம் எழுதி முடிச்சிங்களா கை தூக்குங்கன்னு சொன்னேன். அவளும் கை தூக்குனான். சரின்னு சொல்லி போர்டில் வந்து எழுதி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலை இருக்குதுன்னு போயிட்டேன். கிளாஸ் லீடர் மைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அசிஸ்டன்ட் லீடர் வந்து டவுட் இருக்குதுன்னு தான் சொன்னான். அப்போவே நான் நம்பியிருக்கணும் அவனைய. அவன் வந்து அவளோட ஃப்ரெண்டோட நோட் தான் எடுத்திருக்காளே. நேற்று கூட பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நான் வந்து சைன் பண்ண கூப்பிட்டேன் மேம். தாபிகா அவளோட ஃப்ரெண்டோட நோட் வந்து எடுத்திருக்காவ. எடுத்துட்டு பெலிகானில் வந்து அவள் நேம் வச்சு அழிச்சிட்டு மார்க்கரில் எழுதியிருக்கா மேம். இப்படியே அவங்க பொண்ணுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க? அப்படியே அவள் பண்ணோம். இப்படிலாம் பண்ணியிருக்கா? உனே நானே எங்கே எதுவுமே பண்ணாதீங்க எதுவுமே. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான பார்ட் 3 வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. எவ்வளோ லைக் போடுறீங்களோ பார்ட் 3 நான் பண்ணுவேன். பாய்.